டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விஷயங்களை நீங்கள் பார்க்காம இடம் வாங்காதீங்க அப்படிங்கிற என்னுடைய முதல் விழிப்புணர்வு வீடியோவாக நான் இதை போடுறேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப விவரம் வாய்ந்தவங்களாகவும் அதிமேதாவிகளாகவும் இருப்பீங்க. நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக நீங்கள் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக இருப்பீங்க. ஆனாலும் இந்த ஒரு 5 பாயிண்ட்டுகள் யாருக்காவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு 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 விவரமற்ற ஒரு ஃபேமிலிக்கு பயனடைஞ்சிச்சுன்னா இந்த விஷயங்கள் தெரியாமல் போக முயற்சி பண்ணும்போது, ஆகா இந்த வீடியோவில் நல்ல ஒரு இது சொன்னாங்களே, ஒரு கருத்து சொன்னாங்களே, அதை ஃபாலோ பண்ணலாமேன்னு யாராவது ஒருத்தருக்கு பயனடைஞ்சதுன்னா நான் ரொம்ப அகமகிழ்வேன். இது என்னுடைய முதல் முயற்சி. ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு 180 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நான் என்னுடைய அந்த 500 டச் பண்ணிவிடுவேன். மேலும் புதுசாக எனக்கு யோசிக்கிறதுக்கும் இந்த இதில் என்னென்ன மாதிரி நிறைவு சொல்லிகள் இருக்குங்கிறத நான் பட்டதை அன்பு நட்புகளுக்கு நான் பகிர கடமைப்பட்டிருக்கேன். இப்போது பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்பர் 1, யாரிடம் வாங்க போகிறீர்கள்? நம்பர் 1, யாரிடம் வாங்க போகிறீர்கள்? மீடியேட்டர்கள், எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய கம்பெனி ஸ்டாஃப். இப்போ நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்து வாங்குறீங்க இல்லையா, அது. 2வது, வியாபாரிகள், அந்த பிளாட்டுகளை கொள்முதல் பண்ணி வாங்கி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்னதாக ஆஃபீஸ் போட்டு அல்லது பெரிய ஆஃபீஸ் போட்டு எப்படியோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. வியாபாரிகள் அவங்க 10 பிளாட் 5 பிளாட்டு வாங்கி வச்சு வைப்பாங்க. ரீசேல் பிளாட்டுகள். அல்லது ஃப்ரெஷ் மனை வாங்க போகும்போது லேண்ட் டெவலப்பர்ஸ்கிட்ட வாங்க போகிறீங்களா, லேஅவுட் ஓனர்கிட்ட வாங்க போகிறீங்களா, அல்லது ரீசேல் பிளாட்டு நேரடி செல்லர்கள் பழக்கம் மூலமாகவோ யார் மூலமாகவோ ஒரு அறிமுகமாக வாங்க போகிறீங்க. இது நீங்கள் யார்கிட்ட வாங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவில் நீங்கள் இடம் வாங்குறதுக்கு போங்க. ஓகே. 2வது பாயிண்ட்டு, எந்த மாதிரி அப்ரூவ்டு மனைகள் வாங்க போகிறீங்க? நம்பர் 1, டிடிசிபி இப்போ புதுசாக போட்டிருக்கிற ரேரா, சிஎம்டி ரேரா, அதாவது ரீ அப்ரூவ்டுங்கிறது அந்த பழைய அப்ரூவ்டை போட்டு ரீ அப்ரூவ்டு போட்டிருக்காங்க. புது நம்பரோடு வரும், வருடத்தோடு வரும். உங்களுக்கு 2016 அப்புறம் நினைக்கிறேன். அது அந்த மனைகள் வாங்க போகிறீங்களா, அல்லது பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்க போகிறீங்களா? கிராம நத்தம் வாங்க போகிறோமா, அல்லது வீட்டு மனை நத்தம்னு சொல்லுவாங்க. அந்த இதில் நம்ம எதை வாங்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு முற்படுங்க. சரிங்களா? அடுத்தது, அப்ரூவ்டு மனைகளில் லேஅவுட்டுகளில், அதாவது அப்ரூவ்டு மனைகளில் லேஅவுட் போட்டிருக்காங்க இல்லையா, எது ரெசிடென்சி வீட்டுக்கான மனைகள் ஆகாது? 3வது பாயிண்ட் இதுதான். நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க, ஒரு பிளாட்டை காமிக்கிறாங்க, இத்தனை 30, 40, 60, 70 ஏதோ ஒன்று காட்டுறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு மனைகளில் லேஅவுட்டுகளில் எது ரெசிடென்சி வீட்டுக்கான மனைகள் ஆகாது, அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க. நம்பர் 1, கம்யூனிட்டி ஹால்னு போட்டிருப்பாங்க. கம்யூனிட்டி ஹால் ஆனால் வாங்க உகந்தது தான், ஆனால் வீட்டு மனைகளில் ஆகாதது, வீட்டுக்கான மனைகள் ஆகாதது. ஷாப், கடைகளுக்காக விட்டது. ஸ்கூல், பார்க், பிற்கால உபயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் இது உங்களுக்கு ஓப்பனாகவே தெரியும், இது வீட்டு மனைன்னு உங்களுக்கு இதாகாது. நாளைக்கு இபி சில விஷயங்களுக்கு நீங்கள் முற்படும்பொழுது அதில் நீங்கள் சில விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் வீட்டு மனை பிளாட் எண்களோடு உள்ள மனை, வீட்டுக்கான மனையை மட்டும் நீங்கள் வாங்க முற்படுங்க. சின்ன. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிளாட் எண்களோடு உள்ள மனை, வீட்டுக்கான மனையை மட்டும் நீங்கள் வாங்க முற்படுங்க. சின்னவன். அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மனைப்பிரிவில் லேஅவுட்டில் உங்கள் மனைகள் எப்படி உள்ளதுங்கிறத பாருங்கள். மனைப்பிரிவில் நீங்கள் லேஅவுட்டில் ஒன்று வாங்குறீங்க, ஸ்கெட்சு கொடுக்குறாங்க, அதில் உங்கள் மனைகள் எப்படி உள்ளதுன்னு பாருங்கள். சரிங்களா? கோஸாக இருக்கா, கிராஸாக இருக்கா, முட்டுச்சந்து உள்ள இருக்கா, நேர்குத்தாக இருக்கா, சிறிய வழி சந்து உள்ள மனையாக இருக்கா, அதாவது 6 அடி 8 அடி 10 அடி
10 அடிங்கிறது சிட்டிக்குள்ளே வந்துருச்சு. 8 அடி 7 அடிங்கும்போது நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு வண்டியோ ரிக்ஸாவோ உள்ள நுழையிறது கஷ்டமாக இருக்கும். இது வாங்கலாம், இது வாங்கக்கூடாத மனைகள்னு இல்லை. ரீசேல் வேல்யூ சில இடங்களில் இருக்கும். இந்த இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டு கோர்ஸ் கிராஸாக இருந்தாலும், முட்டுச்சந்தாக இருந்தாலும், நேர்குத்தாக இருந்தாலும், சிறிய வழி உள்ள பகுதியில் உள்ள மனையாக இருந்தாலும் சில இடங்களில் ஹாட்டாக இருக்குது பார்த்திங்களா. பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் நாளைக்கு வீட்டுக்கு நிறையா வந்துட்டுனாலோ அல்லது அப்ரிசியேஷன் டெவலப் ஆகி அப்படி முன்னேற இடத்துல ரீசேல் வேல்யூக்கு உகந்ததா அல்லது அது வீக்கானதாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்க வேண்டியது உங்கள் கடமை. அப்புறம் 5வது பாயிண்ட்டு கடைசியாக, மனைப்பிரிவில் உங்கள் பிளாட் மேலே லேஅவுட் போட்டிருக்காங்க இல்லையா, மனைப்பிரிவில் இபி லைன் கிராஸ் ஆகுதா, அந்த இபி லைன் ஒயர் எதுவும் கிராஸ் ஆகுதா, ஹை வோல்டேஜ் கிராஸ் ஆகுதா, குட்டை ஏரி குளம் நீர்பிடிப்பு அந்த பகுதி ஒட்டி நம்ம வீடு மனை அமைஞ்சிருச்சா, போர் வாட்டர் அதை அங்கே உள்ள தண்ணி இதை குடிச்சு பாருங்கள், அங்கே தண்ணி அப்படி இருக்குது தண்ணி 15 அடியில் இருக்குது, 20 அடியில் இருக்குது, இப்படியான விஷயங்கள் சொல்லப்படும். அப்போது நீங்கள் அங்கே பக்கத்தில் வாங்கி அந்த உப்புத்தன்மை எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஆர்ஓ போட்டிங்கன்னா கொஞ்சம் உப்புத்தன்மை கம்மியாக இருந்ததுன்னா ஆர்ஓ கொஞ்சம் கெட்டு போகாது அந்த மிஷின்கள். இல்லைன்னா கொஞ்சம் வேல்யூ உள்ள இடங்கள்லாம் நீங்கள் இதெல்லாம் சகிச்சுப்பீங்க. நன்றி அன்பு நெஞ்சங்களே. எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் இப்போ விஷுவலாக எனக்கு காட்டுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இப்போ தான் வளர்த்துட்ருக்கேன். ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் போட்டிருக்கோம், அது ஃபோட்டோ எடுத்து காப்பி பண்ணி அது ஒரு ஸ்டைலில் போடுறது. இது நான் மேலும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுகளை உங்களுக்கு விஷுவலாக கண்ணில் காமிச்சு 1 2 3 4 இந்த 5 பாயிண்ட் சொன்னதை காமிச்சு பண்ணியிருந்தால் இன்னும் மேலும் மெருகேறி இருக்கும். நான் இப்போ தான் அதில் பயிற்சி பெற்றுட்ருக்கிறேன். கூடிய விரைவில் நிறைய பாயிண்ட்டுகள் உள்ளது, நிறைய விஷயங்கள், ஏதாவது ஒரு இது நான் உங்களுக்கு ரெடி பண்ணி ஒரு சின்னதாக விழிப்புணர்வு இதுவாக நான் உங்களுக்கு போடணும்னு ஆசைப்பட்றேன். ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.